வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம லேர்ன் டு வின் த வேர்ல்ட் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி ஆல்ஃபபெட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு நான் ரீட் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி எழுதுறதுங்கிறதையும் சொல்கிறேன். அ ஆ இ ஈ உ ஊ இக்ரு ஏ ஐ ஓ ஔ அம் அஹ. இப்போ வந்து இதை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆ எப்படி போடுறதுனா 3 போட்டுக்கோங்க, இவ்வளோதான் ஆ. சரிங்களா? அடுத்து அதே தான் ஆ, ஓகேங்களா? அடுத்து இ. மேலே தமிழ் எழுதிக்கோங்க, நம்ம கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து ஈ. ஊ ஜஸ்ட் ஒரு 3 போட்டு மேலே கோடு தான். ஊ ஊ. இக்ரு. இதை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லைன், அடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு இந்த கீழே உள்ள லைன் இருக்கு இல்லையா, இந்த அப்படியே இந்த பக்கம் கொண்டு போய் ஒரு குட்டியாக ரவுண்டு போட்டு இப்படி கீழே, அவ்வளோதான். இக் ரூ. மேலே இது வரைக்கும் தான் எழுதணும். அடுத்த லெட்டர் உங்களுக்கு எவ்வளோ இடம் இருந்தாலும் கீழே கொண்டு வந்துடுங்க. ஏ ஐ ஓ ஔ. எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று போல தான் இருக்கும். அம். பார்த்திங்கன்னா ஆ போட்டு மேலே ஒரு டாட், அவ்வளோதான் அம். லாஸ்ட்டாக அஹ. அகவும் ஆ போட்டு சைடில் 2 டாட் வச்சுக்கோங்க. இது அஹ. இன்றைக்கி நம்ம ஹிந்தி ஆல்ஃபபெட்ஸ் பார்த்துருக்கோம். மறுபடியும் ஒரு தடவை நான் ரீட் பண்ணிடுறேன். அ ஆ இ ஈ உ ஊ இக்ரு ஏ ஐ ஓ ஔ அம் அஹ. ஓகே காய்ஸ், அது நீங்கள் ரிப்பீட்டடாக எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.